இப்போ கிராமரில் நவுன்ஸ் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்க்ரீனில் தெரிகிறதெல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அந்த டேஷ் போட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொஷினை நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். Fill in the blanks with nouns from the following list: cow, hen, duck, uncle, cock, pilot, gentleman, aunt, lady, queen. Ready? First question is, a dash flies an aeroplane. A dash flies an aeroplane. 2. My mother is an old dash. My mother is an old dash. 3. A dash lays eggs. 3. A dash lays eggs. 4. My father's sister is my dash. 5. A dash says cock-a-doodle-doo. A dash says cock-a-doodle-doo. 6th. A dash wears a crown. A dash wears a crown. 7th. My grandfather is an old dash. My grandfather is an old dash. 8th. A dash gives us milk. 8th. A dash gives us milk. 9. My father's brother is my dash. My father's brother is my dash. 10. A dash swims in a pond. A dash swims in a pond. ஸோ இப்போ இதை எழுதிட்டிங்கன்னா இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு இதை நீங்களே இதுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். இதில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னா கவ், ஹென், டக், uncle, cock, pilot, gentleman, aunt, lady, queen. இந்த வர வார்த்தைகளை இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆன்சர்ஸை பார்க்கலாம். A pilot flies an aeroplane. ஒரு பைலட்டு ஏரோப்ளைனை ஓட்டுவார். My mother is an old lady. என்னுடைய அம்மா ஒரு வயதான லேடி. A hen lays eggs. ஒரு கோழி முட்டையிடும். My father's sister is my aunt. என் அப்பாவுடைய தங்கச்சி aunt அப்படின்னு சொல்லுவோம். A cock says cock-a-doodle-doo. சேவக்கோழி cock-a-doodle-doo அப்படின்னு கத்தும். ஸோ இதை வந்து கொக்கர்கோ அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து cock-a-doodle-doo அப்படின்னு சொல்லணும். A queen wears a crown. ராணி கிரீடத்தை அணிந்திருக்கிறாள். வேர்ஸ் அப்படின்னா அணிவது. மை கிராண்ட்ஃபாதர் இஸ் அன் ஓல்டு ஜென்டில்மேன். என்னுடைய தாத்தா ஒரு வயதானவர். A cow gives us milk. பசுமாடு நமக்கு பால் கொடுக்கும். My father's brother is my uncle. என் அப்பாவோட கூட பிறந்தவங்க எனக்கு அங்கிள். ஸோ இங்கிலீஷில் சித்தப்பாவுக்கும் மாமாவுக்கும் அங்கிள் தான் சொல்லுவாங்க. A duck swims in a pond. ஒரு வாத்து குளத்தில் நீந்தும். இப்போ இந்த பாடத்தில் இருக்கிற vocabulary எல்லாம் பார்க்கலாம். ஆண்ட் அத்தை அல்லது சித்தி. கவ் பசுமாடு. குவீன் ராணி. அங்கிள் மாமா அல்லது சித்தப்பா. பைலட் விமான ஓட்டுநர். ஜென்டில்மேன் ஜென்டில்மேனுக்கு டிக்ஷனரியில் ஒரு பண்பாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளாக ஒரு ஆண் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி லேடி அப்படின்னா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்ணுன்னு போட்டிருக்காங்க. நாம் ஜஸ்ட் ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். ஜென்டில்மேன்னா ஒரு ஆண், லேடின்னா ஒரு பெண். ஹென் கோழி. காக் சேவல். டக் வாத்து.
ஸோ அப்புறம் இதிலேருந்து ஒக்காபுலரி 2 அப்படி சொல்லி இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒக்காபுலரி பார்க்க போகிறோம். வேர் இல்லைன்னா வேர்ஸ் அப்படின்னா வேர்ப் அணிவது. க்ரௌன் அப்படின்னா நவுன் கிரீடம். ஃப்ளை ஃப்ளைஸ் வேர்ப் பறப்பது. ஓல்டு அட்ஜெக்டிவ் வயதான. மில்க் நவுன் பால். கிவ் இல்லைன்னா கேவ் கொடு. லே இல்லைன்னா லேய்டு வேர்ப் வைப்பது. ஸ்விம் வேர்ப் நீந்துவது. பாண்ட் நவுன் குளம். சே இல்லைன்னா செட் வேர்ப் சொல்வது.